ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கொலாப்புட்டு மாவு. இது வீட்லேயே நான் அன்றைக்கே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. பச்சரிசி மாவு வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து மடித்து நம்ம துணியில் காய வச்சோம்னா காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம வந்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கிறது. இது வீட்டிலே ரெடி பண்ணுறது, ஹோம்மேட். இது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பட்டாணி குழம்பு. ஓகேங்களா? பட்டாணி வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன். இங்கே அது கூட முட்டையும் பட்டாணி சேர்ந்து குழம்பு. இதுக்கு குழம்புக்கு வெங்காயம் சாந்து, சின்ன வெங்காயம் சாந்து தான் இது. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, அப்புறம் இது வரமிளகா ஒரு 5, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4, தேங்காய் கொஞ்சம் இதில் மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். ஓகேவா? லஞ்சுக்கு சாப்பாடு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது ஒரு 5 விசில் விட்டுலாம். ஓகேங்களா? பொரியலுக்கு கொலையில் போடுறாங்க பாருங்கள், கொலை போட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மாவு, அப்புறம் தேங்காய், அப்புறம் மாவு, தேங்காய், இந்த மாதிரி போட்டு அந்த குழல் கொண்டு போய் அங்கே வைக்கிறது தான் கொலா போட்டு. ஓகேங்களா? கொலா போட்டு குழல் எடுக்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லெண்ணெய், அப்புறம் ஒயிட் சுகர், இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையும் கடலக்குழம்பு. இது நான் காலையிலே எடுத்துருக்கேன். ஓகேங்களா? மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இந்த கடலக்குழம்பு, முட்டையும், ஒயிட் ரைஸு, அப்புறம் வாழைப்பூ பொரியல். ஓகேவா? வாழைத்தண்டு பொரியல். பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் மெனு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேறு ஒரு காம்பினேஷன் என்னென்னா நெய். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொலாப்புட்டு வந்து பச்சரிசியில் செய்கிறது. ஸோ அது வந்து உடம்பு சூடு வந்து கம்மி பண்ணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லெண்ணெய், நெய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நான் சாப்பிட்றதுக்காக